சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RMC பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ். சுப்மன் கில் ஃபார்ம்ல இல்லைன்னு வெளியே தூக்கி போட்டீங்க. சூரியகுமார் யாதவ் கூட தான் ஃபார்ம்ல இல்ல. கேப்டன்ன்றதுக்காக அவரை மட்டும் வச்சுப்பீங்களா? அப்ப அவரையும் வெளியே தூக்கி போட வேண்டியதானே அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அது ஆக்சுவலா முடியாது, நடக்காது. அதுக்கான காரணம் மொத்தம் 3 இருக்கு. அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை நேம் இஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. 3 முக்கியமான காரணங்கள் சூரியகுமார் யாதவ் அவர்களை நம்மளுடைய இந்திய அணியிலிருந்து இப்போ தூக்கவே முடியாது. அது ஏன் அப்படின்றத பார்க்க போறோம். சோ காரணம் நம்பர் 1. முதல் காரணம் எதனால நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் இப்போ தூக்க முடியாது அப்படின்னா, அவருடைய கேப்டன்சி ரெக்கார்டு சூப்பரா இருக்கு. அவர் ஒரு கேப்டன் தான் அப்படிங்கிறது இங்க முக்கியம் கிடையாது. ஆனா அவர் கேப்டன்சி ரெக்கார்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். கேப்டன்சி ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் வின் அப்படின்றத நீங்க எடுத்து பாருங்க. இப்போ வரைக்கும் 39 மேட்ச் கேப்டன்சி T20 இன்டர்நேஷனல்ஸ்ல இந்தியாவை பண்ண சூரியகுமார் யாதவ் 28 மேட்ச் வரைக்கும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. 6 லாஸ், 2 பாத்தீங்க அப்படின்னா டைடு ஆர் நோ ரிசல்ட். இப்படி போய் 76.31% வின் பெர்சன்டேஜ் சூரியகுமார் யாதவ் வச்சிருக்காரு அவருடைய 39 மேட்சஸ் ஆஃப் T20 இன்டர்நேஷனல் கேப்டன்சில. சோ அந்த கேப்டன்சி ரெக்கார்டு சொல்லுது நமக்கு இப்போத்துக்கு ஒரு நல்ல கேப்டன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பேட்டிங் வந்துட்டு புவரா இருந்தாலுமே கூட ரீசன்ட் ஃபார்ம் இந்த ஒரு 14-15 மேட்சை வச்சு நம்ம முடிவு பண்ணாம அவருடைய இந்த 39 மேட்சுக்கான கேப்டன்சியை வச்சு நம்ம முடிவு பண்ணணும் அவர் வேணுமா வேணாமான்னு. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவர் விளையாடலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல முடிவு பண்றாங்க. இது முதல் விஷயம். 2வது விஷயம், இந்த 2வது காரணம் ஆக்சுவலா சூரியகுமார் யாதவை நீங்க நல்லா அவருடைய கேப்டன்சில கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்ரீலங்கா அகேன்ஸ்ட் நம்ம விளையாடின T20 சீரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த சீரீஸ்ல நிறைய மேட்சஸ் வந்து நம்ம பேட்டிங் வந்து கொஞ்சம் சுமாரா பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலா நம்ம தோத்து போயிருவோம் போல அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாம் சூரியகுமார் யாதவ் என்ன பண்றாரு அப்படின்னா, ரிங்கு சிங் கிட்ட பால கொடுக்குறாரு, அபிஷேக் சர்மா கிட்ட பால கொடுக்குறாரு, ரியான் பராக் கிட்ட பவுலிங் போட சொல்றாரு, திலக் வர்மாவை பவுலிங் போட சொல்றாரு. ஸோ இது எல்லாத்தையும் பண்ணவரு அவரேவும் பவுலிங் போடுறதுக்கு தயாராயிட்டார். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் நீங்க வந்துட்டு ஒரு ஆஃப் பீட், அதாவது வந்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கணும் மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனை வந்தா சண்டை போடணும் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரியும், நான் ஏ பிளான்ல போனா ஏ பிளான்லயே தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நான் வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது எவனாவது சண்டைக்கு வந்தானா இப்படி கூட நகர்ந்து அவன் நவுத்தி விட்டு போயிட்டே இருப்பேன் நேரா அப்படின்னு யோசிக்கணும். பிளான் பி அப்படின்றத ஒண்ணு வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்காரு. நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் டைம் பவுலர்ஸ் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி விக்கெட் எடுக்கிற விஷயத்த இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் கேப்டன்சில. அவரோட பேர் என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், மகேந்திர சிங் தோனி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பார்ட் டைம் பவுலர்ஸ் ரொம்ப அழகா, அதுவும் இந்த T20 இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல இந்தியன் கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்ணது ஹேண்ட்ஸ் டவுன் சூரியகுமார் யாதவ். ஸோ சூரியகுமார் யாதவோடைய அந்த பிரில்லியன்சி இன் கேப்டன்சியை நம்ம மதிச்சே ஆகணும். அவர் என்னதான் வந்துட்டு அவருடைய புவர் ஃபார்ம் காட்டிக்கிட்டு இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் டெஃபினட்டா வந்து கேப்டன்சியை பொறுத்தவரைக்கும் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகல, தி பெஸ்டா போய்கிட்டு இருக்காப்ல. அதனால அவரை நீங்க வந்து இப்போதைக்கு தூக்க முடியாதுங்கிறது 2வது. ஏன்னா நீங்க ஒரு கேப்டன் இந்த மாதிரி தூக்குனீங்கன்னா, இந்த மாதிரி யூனிக்கா இவங்க ஒரு பேட்டர்ன்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான மேட்டர் போயிட்டு இருக்கும்போது எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். 3வது ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு பேட்டர்ன் அப்படின்றது இருக்கு இல்லையா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு புது கேப்டன் நீங்க கொண்டு வரும்போது டக்குன்னு மாறும். T20 வேர்ல்டு கப் 2026 கிட்ட இருக்குது. ஏன் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி பண்ண மாட்டாரா? அக்சர் பட்டேல் கூட பண்ண மாட்டாரா? ஏன் ஜஸ்பிரித் பும்ரா பண்ண மாட்டாரா? நீங்க டீமுக்குள்ள 11 பேரையுமே கூட கேப்டன்சி மெட்டீரியலா IPL இவங்க கேப்டன்சியை காட்டிருக்காங்களேப்பா, இது பண்ணிருக்காங்களேப்பா, அது பண்ணிருக்காங்களேப்பா அவங்க சொல்லலாம். பட் ஒரு கேப்டனுடைய கேப்டன்சியில அவருடைய மெத்தட்ல அந்த ஒரு டீம் ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கும்போது அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஆக்சுவலா அதுக்கு வந்து இந்த ருட்டீனுக்கு செட் ஆயிருப்பாங்க. ஒரு சூரியகுமார் கேப்டன்சியா இவன் வந்து நமக்கு 11வது ஓவர் கொடுப்பான், இவன் இந்த சிச்சுவேஷன் இப்படி யோசிப்பான் அப்படின்னு அந்த கேப்டன் அந்த பிளேயர்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மைண்டுக்குள்ள போட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஓ சூரியகுமார் யாதவ் கேப்டன்னா இது பண்ணுவான்ப்பா, இது பண்ணுவான்ப்பா, இது பண்ணுவான்ப்பா அப்படின்னு அந்த ருட்டீன் ஒன்று இருக்கும்ல, அந்த ருட்டீன் செட் ஆயிருக்கும். அப்படியே அந்த டீமுக்குள்ள அந்த வைப் அப்படியே கேரி ஆயிட்டே இருக்கும். இந்த கேப்டன் நம்மளை இப்படி யூஸ் பண்ணுவாரு, இந்த கேப்டன் நம்மளை இந்த இடத்துல இறக்கி விடுவாரு, இந்த கேப்டன் நம்ம கிட்ட இதை எதிர்பார்ப்பாரு, இந்த கேப்டன் இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாரு, இந்த கேப்டன் இந்த இடத்துல நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்க இப்படி ஒரு ஃபீல்டை செட் பண்ணுவாரு இப்படிங்கிற எல்லாமே அந்த ஒரு பேட்டர்னுங்கிறது செட் ஆயிருக்கும். இந்த சிஸ்டமும் சிஸ்டம் அப்படி உட்கார்ந்து இருக்கு பாஸ். அதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி ஒரு T20 வேர்ல்டு கப் 2026 கிட்ட வந்துட்டு இருக்கிற நேரத்துல
ஆர்ஜித் பாண்டியா அப்படின்னா கேப்டன்சி அவர் பார்த்துப்பாரு, ஃபார்ம்ல இல்லைன்னா வெளியே தூக்கணும்ல, ஃபார்ம்ல இல்ல சூரியகுமார் வெளியே தூக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது சரியான விஷயமா இருக்காது. அது தோனியா இருந்தானே, ரோஹித்தா இருந்தானே, விராட்டா இருந்தானே, அவங்களுடைய ஃபார்மை தாண்டி அவங்க ஒரு கேப்டனுங்கும் போது அவங்க கேப்டன்சினால எந்த அளவுக்கு வந்து டீமுக்கு ஒரு நல்லது நடக்குதுங்கிறத கவனிப்பாங்களே தவிர அந்த ஃபார்ம்ன்றது செகண்டரியா தான் போய் நிற்கும். இது வந்து நம்ம பார்க்குற 3 முக்கியமான காரணங்கள். பட் இதை தாண்டி மிக முக்கியமான ஒரு காரணத்தை பிசிசிஐ பார்க்குது. அது என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சூரியகுமார் யாதவ் அஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் இப்போ வேணா இந்த 2025ல ஒரு 21 மேட்ச்ல ஒரு 19 இன்னிங்ஸ் விளையாடி ஒரு 123 ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 2024 ஆகட்டும், 2023 ஆகட்டும், 2022 ஆகட்டும், 2021 இருக்கட்டும், 150க்கு கம்மியா ஒரு கேலண்டர் இயர் கூட அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இருந்ததே கிடையாது. 2021ல இருந்து 4 வரைக்கும் 4 வருடங்கள் ஒவ்வொரு வருஷமும் 10 மேட்ச்க்கு மேல விளையாடிக்காரு. அதுவும் 2022ல 31 மேட்ச் அவர் விளையாடி இருந்தாரு. அதுல அவருடைய ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 187. எப்பா அது அவரோட பிரைம்பா, அப்ப இருந்தாருப்பா, இப்ப இல்லப்பா நம்ம சொல்லவும் முடியாது. 24லயும் அவரோட 150 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல தான் விளையாடி இருந்திருக்காரு. சோ அந்த ஒரு 4 T20 இன்டர்நேஷனல் செஞ்சுரிய போட்ட ஒரு 15 20 ஹாஃப் செஞ்சுரிக்கு மேல T20 இன்டர்நேஷனல்ஸ்ல போட்ட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டரை சும்மா நம்ம அப்படி ரைட் ஆஃப் பண்ணி இந்த ஒரு 10-20 இன்னிங்ஸ் சரியா விளையாடலப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம அனுப்ப முடியாது. அதுவும் குரூஷியல் டைம் அட் T20 வேர்ல்டு கப் 2026 T20 வேர்ல்டு கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபார்ம் அவுட்டா இருந்தாரு தோணுச்சுன்னா டெஃபினெட்லி பிசிசிஐ வில் டேக் அ கால். ஏன்னா வந்து இப்போ அந்த ஒரு 10 இன்னிங்ஸ் 20 இன்னிங்ஸ் நீங்க விளையாடினாலும் கூட இட் டஸ் மேக் அ டிஃபரன்ஸ். விராட் கோலி, ரோஹித் சர்மா யாராவோட அது முடிஞ்சு போச்சு. எப்பா 2-3 வருஷம் விளையாடலாம், நம்பலாம்ப்பா, இன்வெஸ்ட் பண்ணலாம்ப்பா இவர்கிட்ட டைம், அப்படிப்பட்ட பிளேயர்ப்பான்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது ஹார்திக்கா இருந்தாலும், சூரியகுமார் யாதவா இருந்தாலும், யாரா இருந்தாலும் இனிமேலாம் ஒரு வருஷம் சரியா விளையாடல, ஒரு 20 இன்னிங் சரியா விளையாடல, அந்த கேலண்டர் இயர் போச்சுனாலே அடுத்த கேலண்டர் இயர்ல நீங்க விளையாடுவீங்களான்றது டவுட் மாதிரி தான் இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அதனால சூரியகுமார் யாதவ் இந்த 2026 T20 வேர்ல்டு கப்லயும் சரியா விளையாடவில்லை என்றால் அப்ப கண்டிப்பா யோசிப்பாங்க அவரை ரிமூவ் பண்ணணுமா வேணாமா, கேப்டன்சில இருந்து அவரை பிளேயிங் கிரவுண்ட்ல வச்சுக்கணுமா வேணாமான்றது. பட் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் தட் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பலம். ஓகே பாய். சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 40 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RMC பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.